ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா நம்ம வந்து வீடியோ போடல ஒரு 2 வீக்ஸாவே. அதுக்கு ரீசன் இருக்குது. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் சிங்கப்பூர் ஜூ. அத பத்தியும் நான் சொல்லியிருக்கேன் இங்க. சிங்கப்பூர் ஜூக்குள்ள பார்க்கிங்க்கு தான் போயிட்டுருக்கோம். பட் என்னன்னா நம்ம தெரியாம ஃபர்ஸ்ட் வந்து ரெசார்ட் கார் பார்க் போயிட்டோம். அது வந்து அண்டர் கிரவுண்டில இருக்கு. பட் நம்ம போக வேண்டியது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. அங்க தான் வந்துட்டு பார்க்கிங் இருக்குது. அதாவது ஜூக்கான பார்க்கிங். அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நாங்கள் வந்து சுற்றிக்கிட்டு தான் வந்தோம். இப்போ கார் பார்க்கிங் வந்தாச்சு. பார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து ஜூக்கு போகிறோம். இது வந்துட்டு நம்ம ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி 4-5ன்னு சொல்ல முடியாது, ஒரு 2020க்கு முன்னாடி நம்ம போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். கார்டிபா அங்கே போயிட்டு இறங்குவோம். டைரெக்டாக ஜூக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போது இந்த என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. கார் பார்க்கிங்லேருந்து லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்டில் ஏறி தான் நம்ம வந்து இங்கே போகணும். நம்ம மேலே வந்த பிறகு நமக்கு சைன் போர்டெலாம் நிறைய இருக்குங்க. எப்படி போகணும், எங்கே போகணுங்கிறதுக்கான சைன் போர்டெலாம் கிளியராகவே இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம ரிவர் ஒண்டர்ஸ்னால் நம்ம தனியாக அதுக்கு பே பண்ணிக்கணும். நைட் சஃபாரினா நைட் தான் 7 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம போகிறது ஜூ தான். நம்ம உள்ளே வந்துட்டு மண்டாய் வைல்ட் லைஃப் ரிசர்வ்க்குள்ளே வந்திருக்கோம். இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. ஜூ இருக்குது, அதை போல் ரிவர் ஒண்டர்ஸ் இருக்குது. எல்லாமே தனித்தனி. நம்ம தனித்தனியாக நம்ம வந்து பேமெண்ட் பண்ணி போய்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்ட இந்த சார்ஜஸ் வந்து இந்த வண்டிக்காக, இந்த மாதிரி வண்டிக்காக, இப்போ சிங்கிள் பர்சன் உட்கார மாதிரி, டபுள் பர்சன் உட்கார்ற மாதிரி இந்த வண்டி இருக்குது. இதுக்கு வந்து தனியாக பே பண்ணி எடுத்துக்கணும். ஈவினிங் 6 o'clock வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். அந்த மாதிரி நம்ம ஆக்சுவலி ப்ராம் வச்சுருக்கோம். அந்த ப்ராம் எடுத்துகிட்டு வந்திருந்தால் இதை நம்ம ரெண்டலுக்கு எடுத்துருக்க தேவையில்லை. இப்போ இது $18 கொடுத்து ரெண்டலுக்கு எடுத்துருக்குறோம். ஸோ ஏன்னா கிட்ஸ் எல்லாம் வரவங்க ரொம்ப தூரம், இது வந்து நிறைய தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக, அவங்களோட கம்ஃபர்ட்காக அவங்கள உட்கார வச்சுக்கலாம். அதுக்காக தான் அந்த வண்டி எடுத்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோடனே ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய சிம்ஃபன்சி, அதோட சத்தம் வந்துட்டு இதில் ஸ்பீக்கர்லாம் வச்சுருந்தாங்க. பட் இந்த தடவை அந்த மாதிரி இல்லை. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்திருந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கிறோம், நம்ம சேனல்லே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆட்டர். இது வந்து சிங்கப்பூரில் இருக்கிற அதிகமாக இருக்கும் ஆட்டர். ஓகே, இதை தாண்டி நம்ம போயிட்டு இருந்தோம்னா அடுத்தது வந்து பெலிக்கன்ஸ் பேர்டு இருக்கும். இந்த பெலிக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த என்ட்ரன்ஸில் நம்ம அந்த போகிற பார்த்து எல்லாமே இந்த லாஸ்ட் வீடியோ நம்மளது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பழைய ஜூக்கு போன வீடியோ. பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எதுவுமே காணோம். நான் கூட ரொம்ப ஏமாற்றமாக இருந்தேன். அப்புறமே பார்த்தா இது எல்லாமே ஒரு இடத்துல கூட்டமாக இருந்தது. பட் அங்கேயுமே கம்மியாக தான் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய இருந்தாங்க. பட் இப்போ கூட வேறு இடத்துல எங்கேயோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தெரில. பட் இப்போ நம்ம கண்ணில் பட்டது இவங்க மட்டும்தான். இவங்க இன்னொரு இடத்துலையும் இருந்தாங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி நமக்கு வந்து அந்த பனிக்கரடி இருந்திருந்த இடம். ஸோ இப்போ இங்கேயும் சில பெலிக்கன்ஸ் வந்து இருந்தாங்க. இந்த இடத்துல லாஸ்ட் டைம் நம்ம வந்து பனிக்கரடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அது இறந்துடுச்சு. ஓகே, இதுதான். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா உராங்குட்டான். இது நம்ம போகிற வழியிலே இருக்குது. இதுதான் நாங்கள் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டாகவே வச்சுப்போம். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறோம் அப்படின்னா கடைசி எங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், உராங்குட்டான் இருக்க இடத்துக்கு அப்படின்ட்டு. இல்லை எல்லா இடத்துலையுமே ஒரு லேடி ஒரு ஜென் வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம ட்ராம் எடுத்துருந்தோம். ட்ராமில் வந்துட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே நம்ம இறங்க மாட்டோம். ட்ராம்லேயே அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து ஒவ்வொரு அனிமல்ஸாக பார்க்கலான்ட்டு. இங்கே இருக்க எல்லா சைன் போர்டையுமே நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணுங்க. நான் வந்து சைன் போர்டை சரியாக பார்க்கல. அதனால் எங்களுக்கு ஒரு ட்ராஜடி நடந்தது. அது என்னங்கிறத நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டில் தான் எங்களுக்கு அதுவும் நடக்கவும் செஞ்சுது. நாங்கள் 6 மணிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஸோ இருக்கிற சைன் போர்ட்ஸ் எல்லாம் நம்ம கிளியராக பார்த்துட்டு வரணும். நாங்கள் சுற்றி பார்க்க ஆரம்பிக்கவே இல்லைங்க. ஷட்டில் பஸ் இருக்கும். அந்த ஷட்டில் பஸ்ஸில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம். வந்து ஒரு இடத்துல நின்னோம். அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா மழை ஹெவியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து அந்த மழை வந்துச்சு. அதனால் நாங்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து லாக் ஆகிட்டோம். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு ஷெல்டராவது எங்களுக்கு இருந்துச்சு. இது மாதிரி நிறைய இருக்கும். அதில் நாங்கள் வந்துட்டு ஒரு 1.5 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மழை நின்ன பிறகு வெளியில் சுற்றி பார்க்க வந்தோம். சுற்றி அந்த உராங்குட்டானுக்கு எதாங்க வந்துட்டு இருந்தோம். எங்கே போகிறதுன்னு கரெக்டாக தெரியல. ஏன்னா மழை வேறு வந்தது. கிட்டு வேறு இருக்காங்க. ஸோ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கேயே வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சைன் போர்டெலாம் கரெக்டாக பார்த்துட்டு இப்போ வந்து எலிஃபெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். மழை வந்ததுனால எல்லாம் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போக வேண்டியது இருந்தது. ஸோ ஸ்லோவாக தான் போனோம்.
இது வந்து ஏஷியன் எலிஃபண்ட், அது போர்டே போட்டிருந்தாங்க. ஏஷியன் எலிஃபண்ட் நம்ம வந்து நம்ம ஊர் கோயில்களில் நிறைய பார்த்துருக்கோம். இருந்தாலும் இங்கே பார்க்குறது ஒரு தனி இதுதான். ஷோஸ் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு வந்து ஃபீடிங் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுமே ஃபீட் பண்ணலாம். நம்ம அதுக்கு தனியாக பே பண்ணணும் ஃபீடிங் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி இதை வந்து நான் வந்து வைல்டு போருன்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. பட் இது வைல்ட் போர் கிடையாது, வேறு ஏதோ பேர் அங்கே பேர் வச்சுருந்தாங்க. ஆமாம், நான் இது வந்து வைல்ட் போருன்னு தான் ஃபஸ்ட் நினச்சேன். பட் அது இல்லை. இது வந்து ஒரு 5:00 ஷோங்க. நம்ம வந்து வந்ததே லேட்டு தான். ஒரு 12 அந்த மாதிரி தான் ரீச் ஆனோம். 2:30க்கான ஒரு ஷோ இருக்குது. அந்த ஷோவை மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா மழை வந்துட்டு இருந்தது. கரெக்டாக 2:30க்கு தான் 2:30க்கு முன்னாடியே மழை ஆரம்பிச்சிருச்சு. பட் அந்த ஷோவை எங்களால் பார்க்க முடியல. இது வந்து 5:00 ஷோ. இந்த ஷோ வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ரன் ஆகும். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலையுமே நான் இது தான் போட்டிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். சீ லைனோட இந்த ஒரு ஷோ ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு 20 மினிட்ஸ்க்கான ஷோ வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ்க்காக குறைச்சி தான் இங்கே வந்து போட்டிருக்கேன். இதை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம்.
ஷோ முடிச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் தான் டைம் இருந்தது. அதுக்குள்ளே மீதி இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து முடிக்கணுன்ட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதை நான் ஹைனான்னு தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. ஆனால் இது வந்து ஹைனா இல்லை, இது வந்து ஸ்ட்ரெப்டு ஆஸ்திரேலியன் டாக். ஸோ இது வந்து நான் ஹைனான்னு ஃபஸ்ட் நினச்சிருந்தேன். நிறைய கூட்டமாக வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இங்கே ரைனோசரஸ் பார்க்குறோம். இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அனிமல்ஸ் பார்த்துட்டே வந்தோங்க. பட் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஜூக்கு வரும்போது கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துடணும். மார்னிங் வந்து ஒரு 10 to 11 அந்த ஸ்டேஜ்க்கே வந்துட்டோம்னா நம்ம எல்லா அனிமல்ஸையும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு போக முடியும். நாங்கள் இப்போ வந்த டைம் வேறு மழை வராமல் இருந்ததுன்னா கூட நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துருக்கலாம். பட் மழையும் வந்துருச்சு. ஸோ எங்களால் வந்துட்டு எல்லா அனிமல்ஸையும் பொறுமையாக நின்று பார்க்க முடியல. பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அவசர அவசரமாக வந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் நாங்கள் ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே மலையில் மாட்டிக்கிட்டோம். இங்கே வந்து இந்த ஸ்பாட்டட் சீட்டா இருந்தது. இது வந்து கிளாஸ் டோர் வழியாக தான் நாங்கள் பார்த்தோம். இப்போது அந்த இன்னொரு சைடு போனோம்னா பார்க்க முடியும். பட் இவங்க 2 பேருமே இங்கே தான் இருக்காங்க. அந்த கிளாஸ் டோர் பக்கத்தில் தான் இருந்தாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நான் கேர்ஃபுல்லாக சைன் போர்ட் படிக்கணும், நாங்கள் வந்து ஒரு ட்ராஜடியில் மாற்றணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது என்னென்னா ஒரு 6 o'clock அந்த டைமில் வந்துட்டு இங்கே நிறைய மங்கீஸ் வந்துட்டு வெளியிலேயே இருக்குது. அது நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது ஜூக்கு இதுக்கு முன்னாடி வந்தபோது அப்படி இல்லை. அந்த டைமில் தான் எல்லாமே இறங்கி கீழே வரும் போல இருக்குது. எங்களுக்கு அது தெரியல. பட் வந்து இங்கே ஆல்ரெடி போர்ட்ஸில் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நம்ம வந்து ஈட்டபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வர வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இது வரைக்கும் அதெல்லாம் எதுவும் பண்ணலைங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். இப்போ ஒவ்வொரு அனிமல்ஸாக பார்த்துட்ருந்தோம். இந்த ஜீப்ரா பார்த்துட்டோம். ஜீப்ராலாம் பார்த்துட்டு அடுத்தது வந்து லயனுக்கு போனோம். அந்த இடத்துல தான் எங்களுக்கு வந்துட்டு நிறைய மங்கீஸ், 1 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட முதல்ல 2 தான் வந்துச்சு. நான் நினச்சேன் 2 தான் வந்திருக்கு, இதுக்கு மேலே இருக்காது போலன்னு நினச்சோம். அப்போ தான் என் பையன் வந்துட்டு ஸ்நாக் கையில் வச்சுருந்தான். ஜீப்ராலாம் பார்த்துட்டு லயன் பார்க்கும்போது தான் நாங்கள் கையில் கொடுத்துருந்தோம். இது வந்துட்டு ஏற்கனவே போர்டு இருக்குது போல இருக்குது, ஈட்டபிள்ஸ் எடுத்துகிட்டு போகாதீங்கிறது. அதை நாங்கள் சரியாக நோட் பண்ணலை. ஸ்நாக் கையில் வச்சுருக்கவும் அந்த மங்கி வந்து ஒன்று இறங்கி வந்துட்டு, ஏன்னா நம்ம எந்த சைடில் வராங்கங்கிறது தெரியல இல்லையா, டக்குன்னு இறங்கி வந்து பையனோட கையிலேருந்து பிடுங்கிடுச்சு. அப்போ வந்து கையில் வந்துட்டு அதோட நெகம்பட்ட காயம் வந்து மார்க் ஆகிடுச்சு. பட் நமக்கு இம்மீடியட்டாக அங்கேருந்து கார்டு ஒருத்தர்கிட்ட சொன்னோம். பட் இவங்க அந்த மங்கீஸ்லாம் இறங்கின உடனேவே வந்துட்டு ஒரு கன் வச்சு அதை வந்து கன்னுன்னா அது என்ன பபுள் கன் மாதிரியாட்டுக்குது, அது என்னங்கிறது கரெக்டாக தெரில. பட் அந்த சத்தத்தை கேட்டு அது ஓடிடுது. என் பையன் கையில் இருந்து அந்த ஸ்நாக் பிடுங்கிறதுக்காக வந்தபோது அது வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிடுச்சு. பட் வந்து மேலே தோல் மட்டும்தான் எடுத்துருந்துருக்கு. நான் இமீடியட்டாகவே வந்து கார்ட்டை கூப்பிட்டு சொன்னேன். அவங்க வந்து ஒரு வெட்னரி டாக்டர் அங்கே வந்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வைப் பண்ணிவிட்டு, நல்லா வைப் பண்ணிவிட்டு ஆயின்மெண்ட் போட்டு விட்டுட்டு, இல்லை ஒன்றும் இல்லை, ஏன்னா ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ராட்ச் தான், தோல் மட்டும்தான் இதாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் நாங்கள் இங்கே இருக்க எல்லா மங்கீஸுமே நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து ரேபீஸ் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப அது 1940ஸ்லேருந்தே சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப வருஷமாக சொல்கிறாங்க. அந்த வருஷத்துலேருந்து ரேபீஸ்லாம் எதுவும் இல்லை, அதனால் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு வெளியில் வந்த பிறகு, ஜூலேருந்து வந்த பிறகு கேகேக்கு ஒரு தடவை போனோம். கேகே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு, சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அது, அங்கே போயிட்டு ஒரு தடவை செக்அப் பண்ணிவிட்டு அவங்களும் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம்.